சபையே, பலரால யுத்தம் செஞ்சு உன்னோட ஜெயிக்க முடியல, பல சூழ்ச்சி சதி செஞ்சு உன்னை ஜெயிக்க முடியல. இப்ப சபிச்சு ஜெயிக்க ரெடியா இருக்கா? ஹல்லேலூயா. சபிச்சா நீ அழிஞ்சிருவ. ஆகையினால் நம்ம பார்த்து சொல்றான், நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் வாழவே மாட்டீர்கள், உருப்படவே மாட்டீங்க. பலமுறை 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 பல நாவுகள் உன்னை சபித்து விட்டது. அதனால ஒரு அச்சம் உனக்குள்ளே. சபையை அதனாலதான் அப்பா உன்னை அழைச்சு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தார். பாப்பா, காரணம் இல்லாத சாபம் எல்லாம் உன் வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. இஸ்ரவேல் உன்னை சபித்தால் அந்த சாபம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மனசுக்கு பிடிக்காதனால சபிச்சாங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்ப. பணம் பொருள் செல்வம் இல்லாததுனால வீட்டாண்ட வரக்கூடாதுன்னு சொல்லி சபிச்சாங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்ப. பெத்த அப்பாவே சபிச்சாரா? ஆசீர்வாதமா இருப்ப. நீ இஸ்ரவேல். பெத்தெடுத்த அம்மா சபிச்சாளா? கவலைப்படாத, நீ இஸ்ரவேல், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கோபத்துல சபிச்சாங்களா? ஆசீர்வாதமா இருப்ப. உன் சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறார். எந்த நாவினால் நீங்கள் சபிக்கப்பட்டீர்களோ, யாரால் சதிக்கப்பட்டீர்களோ, அதே நபரை கொண்டு கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்பதை, உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும்படி, சத்துரு தலைகுனியும்படி கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக தேவனுடைய ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். சபையே, நம்பிக்கையிலே தளராதே, தைரியமாயிரு. சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னவரை செய்வார். நிச்சயமாய் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு எதிராக சபித்து பேசியவர்கள், சதித்து பேசியவர்கள், சூழ்ச்சி செய்தவர்கள், உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக, உனக்கு ஏதாவது வாது சூதா பேசிக் கொண்டிருக்கிற சாதிகளுக்கு முன்பாக, பொறாமையினாலே உனக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தெய்வம் உன்னை கனப்படுத்தி அந்த நாவுகளே உன்னை புகழ்ந்து 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 பேசும்படி நித்திய மாட்சிமையும் மகிழ்ச்சி கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும், சபிக்கிறவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். உன்னை அழிக்க நினைக்கிறவனை ஆண்டவராகிய தெய்வம் அழிச்சு தெய்வம் அல்ல பூரிப்பு மகிழ்ச்சி நிறைஞ்சவனா வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற சிங்கமாய் இருந்தாலும் அதனை படுத்து நித்திரை செய்ய ஒரு பட்டு மெத்தை போல் மாறும். உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் தெய்வம் முறியடித்துக் கொண்டு அவை எல்லாம் உனக்கு சாதகமான ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உனக்கு எதிராய் எழுதப்படுகிற எழுத்துக்கள், உனக்கு எதிராய் பேசப்படுகிற பேச்சுக்கள், உனக்கு எதிராய் பேசுகிற எல்லா அவதூறுகளையும் கர்த்தர் மாற்றி, சதிகளை கர்த்தர் முறியடித்து, வீழ்பாடுகளை இல்லாமல் ஆக்கி கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய போகிறார். என் ஜனமாகி வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்படி சபிக்க புறப்பட்டவன் இஸ்ரவேலுக்கு தெய்வம் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமாய் பேசினார். அதைத்தான் நம்ம பிரசங்கிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இஸ்ரவேலே, உன்னை சபிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சபிச்சா பலிச்சிருமா?
சாபம் ஒன்று வராது. சாபமான எல்லாவற்றையும் அவர் தன் தலைமேல் சுமந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளையை சபிக்க சபிக்க உனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். உன்னை குறை சொல்ல சொல்ல நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னை வெறுத்து பேச 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 நீ ஆசீர்வாதமா இருப்ப. சொல்லட்டும் பலவே. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. ஆமா, எல்லாரும் உன்னை பிச்சு பங்கு வைக்கலாம் பாக்குறாங்க. ஆண்டவர் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஐயா, உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சிரும் பல பேர் நினைச்சிட்டு அதெல்லாம் பேசுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, பட்சிக்கிற இடத்துல பட்சணத்தை உருவாக்கி என் பிள்ளைகளை நான் புதிய சரித்திரத்தை உருவாக்கி இனிதான் கட்ட போறேன், இனிதான் ஆசீர்வதிக்க போறேன், இனிதான் மேன்மைப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.